小轩窗梳妆，是谁家姑娘？轻轻又像雨铃铛。愿晚风送霜，愿凄尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。சரி சரி, அப்பா ஏதோ கொஞ்சம் கவலையில் இருந்தேன், அதுதான் அப்படி பேசிட்டேன், கோவிச்சுக்காத. ஒரு அரசராய் இந்த நாட்டுக்கு நான் பல கடமைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. சீஷாவில் இரும்பு சுரங்கம் இருக்குன்னு தெரிஞ்சதும் இப்ப நான்சங்ல பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் என்னோட பாதுகாப்புக்காக உன்னை கணிக்க சொல்றேன். அதுவும் இந்த நாட்டுக்காக தான் சொல்றேனே தவிர என் சுயநலத்துக்காகலாம் இல்ல. என் நிலைமை என்னன்னு இப்ப உனக்கு புரியுதில்ல? சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தளபதி ஷூயாக்கு ஷூமூன்னு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருந்தான். சண்டை போடுறதுல அவன் பெரிய திறமசாலி. அவனை போர்க்களத்துக்கு அனுப்பணும்னா அவன் அப்பா மாதிரியே அவனும் பெரிய சாதனைகளை பண்ணிட்டு வருவான். அவனோட அப்பா அவனை இந்த அரண்மனையிலே தான் விட்டுட்டு போனாரு. அவர் ஏன் அப்படி ஒரு முடிவெடுத்தாரு தெரியுமா? சகோதரர்கள் 2 பேரையும் ஒன்னா போர்க்களத்துக்கு அனுப்பிட்டா ஒருவேளை எதிரிகள் கையில அவங்க 2 பேரும் ஒன்னா சிக்கிக்கிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? ஆபத்து. அதனாலதான் நாங்க அதை அனுமதிக்கல. சரி, அவரோட அண்ணனுக்கு கடைசியில என்ன நடந்துச்சு? அது ஒரு பெரிய கொடுமை. அவன் இந்த அரண்மனையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தான். அப்ப திடீர்னு ஒரு இடத்துல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. ஆனா அவன் அவ்வளவு விசுவாசியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என் உடைமைகளை காப்பாத்தணுங்கிற முயற்சியில பாவம் அவன் இறந்து போயிட்டான். அவன் உயிரோட இருந்திருந்தா இந்த எதிரிகளை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இருந்திருக்காது. அப்பா சொல்றத பார்த்தா தளபதியோட அண்ணாவோட மரணத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா அப்பாவை நான் முழுசா நம்பலாமா வேண்டாமா? இளவரசியாரே, அரசர் எப்படி மனசுல இருந்து கனிவா பேசிட்டு இருக்காரு, நீங்க அமைதியா இருக்கீங்களே, ஏதாவது சொல்லுங்க. இனிமே இரவுல நீங்க குடுக்கற அந்த பானத்தை நான் குடிக்கவே மாட்டேன். என்ன கொல்ல நினைச்சீங்கன்னா தாராளமா கொடுங்க. எந்திரிச்சு வா. நீ இன்னும் குழந்தையாவே இருக்கியே, உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் இனிமே உன்னை தொந்தரவு பண்ணுவனா? பேரரசே, இளவரசி நாஷி வந்திருக்காங்க. அவங்கள உள்ள வர சொல்லு. உத்தரவு. நாஷியா? ஷீஷாவ் நாட்டு தலைவி நாஷி உங்களை பார்க்க வந்திருக்கேன். வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆனா இப்ப உங்களுக்கு அப்படி என்ன அவ்வளவு அவசரம்? உங்க கனிவான கவனிப்பு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னோட உறவுக்காரங்க எனக்கு ரொம்ப தொந்தரவாவே இருக்காங்க. அதனால எனக்கு தங்கறதுக்கு வேற ஒரு இடம் கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? நீங்க எந்த இடத்துல தங்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. வர வழியில இளவரசிய பார்த்தது ஒரு எதிர்பாராத சம்பவம் நினைச்சேன். ஆனா உள்ள வாங்க. இதுதான் தங்க பறவை மாளிகை. பேரு மட்டும் தான் அப்படி இருக்கும். ஆனா பாராட்டுற அளவுக்கு ஒண்ணும் இருக்காது. பாம்பு தவக்கலன்னு சுத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் ராத்திரியில இங்க பேய் எல்லாம் நடமாடும். அதோ அந்த இடம் நல்லா இருக்கும். அங்க ராத்திரி படுத்து தூங்குதானே? ஆமாங்க. சூயேனா நிலவேன்னு அர்த்தம். ஆனா உனக்கு இங்க இருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல? உங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சா?
உன் பிரச்சனையில எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே நான் உன் கூட ஒளிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். எதுக்காக ஒளிஞ்சுக்கணும்? நான்சாங்கும் ஷீஷாக்கும் கனிம வள பிரச்சனையில சண்டை வரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரச்சனை பெருசாகும். தூதுவர்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். சகோதரர் வேங்க என்னை இங்க சும்மா தான் அனுப்பி வச்சிருக்காரு. உன்னை வேற பார்த்தா பரிதாபமா இருக்கு. அதான் சும்மா உன் கூட சேர்ந்திருக்க போறேன். அப்படிங்களா? எனக்கு இந்த இடத்துல எப்பவுமே பிரச்சனை. அதனால்தான். இல்லனா எதுக்கு நான் தப்பிச்சு போக போறேன்? நீ எங்க போனா எனக்கு என்ன? ஆனா நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால என்னோட நிம்மதி எப்பவுமே கெடக்கூடாது. ஏன்னா உன்னை காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு உன்னை கொல்லவும் தெரியும். இன்னொரு விஷயம், எனக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்ல. போகாத இளவரசி. இளவரசி நில்லுங்க, நானே உங்களுக்கு சுத்தி காட்டுறேன், இருங்க. இந்த மருந்து அபூர்வமான மூலிகை தன்மையில செய்யப்பட்டிருக்கு. எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா இதை இளவரசி பயன்படுத்தினா பகல் இரவாவும் இரவு பகலாவும் தெரியும். என்ன தளபதி, இன்னும் எதுக்கு கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நீ விசாரிச்ச இடத்துல டாங்ஷியை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லையே. இளவரசி அவரை தான் ரொம்ப நம்புறா. அப்படின்னா அவரால் சிக்கல் வந்துடக்கூடாது. அவரோட பின்புலத்தை நீ ஆராய்ச்சி பண்ண. உனக்கு தேவைப்பட்டா இளவரசி கிட்ட கூட நீ பேசு. உத்தரவு தளபதி, நான் பாத்துக்கிறேன். தளபதி ஷூ, நீங்களா இங்க என்ன பண்றீங்க? டோங்ஷி அவர்களுக்கு வணக்கம். நீங்க கொடுத்த மருந்து இளவரசி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க உடல்நிலை ரொம்ப நல்லா முன்னேறி இருக்கு. அடுத்த மருந்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். போப்பா, போய் மிச்ச மருந்தையும் இங்க கொண்டு வா. உத்தரவு ஐயா. எதிர்காலத்துல இந்த மருந்து தேவைப்பட்டா கூட யாரையாவது அனுப்பி வைங்க. பாவம், நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் கேள்விப்பட்டேன், முன்னாள் டேகோஷி உங்க ஆசிரியராமே. எனக்கு என்ன புரியலன்னா, அவர் வானியல் சாஸ்திரத்துல நிபுணரா இருந்தாரு. நீங்க அதை கத்துக்கிட்டு இருக்கலாமே, எதுக்காக இதை கத்துக்கிட்டீங்க? நீங்க நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. இதை கத்துக்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கேன். ஆனா நான் அந்த அளவுக்கு திறமையான ஆள் கிடையாது. தளபதி, இளவரசியோட உண்மையான அப்பாவை பத்தி நீங்க எதுக்காக கேக்குறீங்க? நான் சும்மா தான் அவரை பத்தி கேட்டேன். எனக்கு இன்னொரு சந்தேகம். அன்னைக்கு சுயைக்கு மருந்து கொடுத்துட்டாங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி? தளபதியாரே, இளவரசிக்கு நீங்க இப்பதான் உதவி செய்யறீங்க. ஆனா நானும் ஷூன் பிரபுவும் தான் ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும், அது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பிரச்சனை என்னன்னா, இப்ப அரசருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. தளபதி என்ன பண்றதா இருக்கீங்க? தலைவரே, பேரரசர் உங்க மேல பயங்கர கோபமா இருக்காரு. உடனடியா நீங்க போய் சந்திக்கணும். நான் போய் பாக்குறேன், நீ கிளம்பு. உத்தரவு. தளபதி, வந்துட்டீங்க. இந்த இடத்த சுத்தி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என் ஆளுங்க கிட்ட கேளுங்க. இந்த படுக்கை சரியா இல்ல. என்ன சரியா இல்ல? ரொம்ப மென்மையா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க இளவரசி உங்களுக்கு ஒரு சிறந்த அறையை தான் கொடுத்திருக்காங்க. நீங்க எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க? ஒருவேளை உங்க இளவரசியோட படுக்கை இதை விட உறுதியா இருக்குமா? உங்களுக்கு வேணா அந்த மாதிரி படுக்கை சரிப்பட்டு வரும். இளவரசிக்கு அதெல்லாம் ஒத்துக்காது. இளவரசியோட அறை அதுதானே? எங்க போறீங்க? போக கூடாது. அரசர் இன்னைக்கு ஷூமுவை பத்தி பேசினாரு. இத பத்தி தளபதி கிட்ட சொல்லலாமா? இது உண்மையா இருந்தா தளபதியோட அண்ணனை கொன்னது அப்பாவா இருக்க முடியாது. அப்ப எனக்கும் தளபதிக்கு நடுல உண்மையிலேயே எந்த பகையும் கிடையாதுல்ல. ஆனா இது உண்மையான எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? அச்சச்சோ, நில்லுங்க நில்லுங்க, சொன்னா கேளுங்க. நீங்க போக கூடாது, நில்லுங்க. இது எங்க இளவரசி. நில்லுங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? இது என்னோட அறை, நில்லுங்க. நல்லா இருக்கு, நான் இதையே எடுத்துக்கிறேன். ஆனா இது என்னோட படுக்கை. இப்ப இது எனக்கு சொந்தமாயிடுச்சு, நீ வெளியே போ. என்ன, நான் வெளியில? பரவாயில்ல இளவரசி,
இவங்க இங்கே தூங்கட்டும். வாங்க நம்ம போலாம். சத்தம் போடாதீங்க, வெளியில போங்க. அச்சச்சோ, இளவரசி யாரு நம்மளே துரத்துறா? கோவப்படாதீங்க. வாங்க வாங்க வாங்க. அவளுக்கு திமிர பாத்தியா? காலனி கூட கழட்டாம அப்படியே படுக்கிறா. விடுங்க இளவரசி. இளவரசி, இந்த பொறுப்புல நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இளவரசி இங்க வா. எங்க காட்டு அடிபட்டு இருக்கா? இளவரசி, நான் வெளியே போய் காத்திருக்கேன். அரசர் உங்களை இங்கே இருக்க சொல்லிட்டாராமே. அவர் ஒன்னு அடிச்சாரா? என்னாச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. நீ எப்படி இருக்க? பிரபுசுவும் ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே? ஆளுங்களை அனுப்பி அந்த ஆளு என்ன தடுத்து வச்சிருந்தாரு. அது இருக்கட்டும், முடிஞ்சா என்ன கொன்னுடுங்கன்னு இன்னைக்கு நீ அப்பா கிட்ட சொன்னியாமே. ஓ, கேள்விப்பட்டியா? பார்த்தல்ல என்னோட தைரியத்தை. எப்படி? இது தைரியமா? இனிமேலாவது அப்பா உன் விஷயத்துல தலையிடாம இருக்கணும். அது என்னவோ தெரியல, எப்பவுமே நான் அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு தோணுது. இந்த வாட்டி அவர் என்ன மருந்து குடிக்க சொல்லல, ஆனா அடுத்த முறை அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியல. அதுவும் சரிதான். இங்க இருந்து தப்பிக்க வேற வழியை யோசிக்கணும். நீ வெளியில போறியா? நீ உள்ள தூங்கிட்டு தானே இருந்த? பேச்ச மாத்த வேண்டாம், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். மாளிகையை விட்டு வெளியே போறேன். இப்ப உனக்கு என்ன தெரியணும்? ஆமா, உண்மைதான். அவங்களை இங்க இருந்து நான் வெளியில கூட்டிட்டு போக போறேன். எனக்கு கவலை இல்ல, நானும் வெளியே போகணும். நீ என்ன கூட்டிட்டு போற? உனக்கு ஊர் சுத்தி காட்டுறது ஒண்ணு எங்களோட வேலை இல்ல. ஆனா நான் இல்லாம இவ இந்த மாளிகையை விட்டு போக முடியாது. தம்பி, என்ன சொல்லிட்டு போறா இவ? அரசர் இவளை ஏன் தலையில கட்டிட்டாரு? இவ எல்லாமே என்னால எங்கேயும் போக முடியாது. தளபதி, தளபதி, ஒரு முக்கியமான தகவல். நம்ம இளவரசியும் ஷீஷா இளவரசியும் வெளியில போறாங்க. எதிரி நாட்டு இளவரசியோட அவளுக்கு என்ன வேலை? இளவரசி இன்னைக்கு காலையில மாளிகையில. அம்மா வாங்க, பாருங்க, இது விலை குறைவுதான். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. வாங்கம்மா, பாருங்க. இதெல்லாம் குழந்தைங்க பாக்குறது. இது என்னது? இது எங்க ஊரோட சிறப்பு இனிப்பு மிட்டாய். சாப்பிட்டு பாக்குறியா? ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடலாமே? அத கொடுங்க. தரங்க, இருங்க இருங்க. இந்த இளவரசி ஆண்களோட பணத்துல வாழ்றவல்ல. இந்தப்பா, மொத்தமா உனக்குதான். என்னமோ இது? இந்த ஒரு காசு கிடையாது, இந்த ஒரு நாணயத்தை கொடுங்க. எங்க ஊர் நாணயத்துக்கு என்ன? அதெல்லாம் வாங்கிக்க முடியாது, அது சொல்லாத. ஒண்ணு இல்ல, இனிப்ப நீயே வச்சுக்கோ. எங்க நாணயத்தை ஐயா அம்மா வாங்க வாங்க, இங்க பொருள் எல்லாம் ரொம்ப மலிவான விலையில கிடைக்கும். இங்க வந்து வாங்கிக்கோங்க. அம்மா பாருங்கம்மா, இங்க பாருங்க. இதெல்லாம் என்ன? எல்லாம் சாதாரண பொருட்கள் தான். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? எங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் பேங்சாங்ல உள்ள பொருட்களோட சிறப்பானது, விலையும் குறைவு. அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் தரமானதா இருக்காது. நீங்க வேணா வாங்கி பாருங்களேன். அது என்ன பேன்ஷாங்னு சொல்றாங்க? பேன்ஷாங்குங்கிற இடம் பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை தேடி பிடிச்சு வாங்குற இடம். சரி சரி, வா, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். உள்ள வாங்க. பாருங்க, இங்க எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வாங்கி தரேன். வாங்க, உங்களுக்கு எதை வேணாலும் எடுத்துக்கவா? வேண்டாம், மாளிகையில ஏற்கனவே நிறைய இருக்கு. நீ தானே ஊருக்கு புதுசு, என்ன வேணாலும் எடுத்துக்கோ. அவங்கள இங்க என்ன பண்றாங்க? லியும் ஃபேஷ்வேவை வாங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் முன்பதிவு செய்யப்பட்டது. 6 மாசமாவது காத்திருந்தாதான் ஒரு குடிவை கிடைக்கும். லியான் ஃபேஷ்வேனா என்ன? உனக்கு அதெல்லாம் புரியாது. இந்த மாதிரி ஓட்ட பொருட்களை தான் நீங்க வாங்கி விப்பீங்கன்னு தெரியும். ஆமா, என்னங்க இது? பேங்ஷாங்ல இருந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க. என்னது பேங்ஷாங்கா? ஷூயுவுக்கு அப்போ இந்த இடத்த பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த காகிதம் எப்படி வந்திருக்கும்? உனக்கு ஷூமுவை தெரியுமா? பழக்கம் இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அவர் உங்க அண்ணன், ஆனா இறந்து போயிட்டாருன்னு. உண்மைதான். அரண்மனை பெண் யூன தெரியுமா? அரண்மனை பெண் யூன், சூழும் மேகங்கள், கொட்டும் பனித்துளி. அரண்மனை பெண். இளவரசி, இங்க பாரு. முதல்ல இப்படி உட்கார்.
லியோன் ஃபேபே போதுமா இல்லையான்னு நான் பாக்குறேன். அரண்மனை பெண் யுன். இந்த கால் மணி ஒரு சந்தேகம். நீதான் வீட்டுக்கு வந்துட்டியே, இன்னமும் ஏன் இதை மாட்டிட்டு இருக்க? நட்சத்திரம், இந்த லியோன் ஃபேஷுவாவை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு எதனால இப்படி ஒரு பேர் வந்துச்சு? சரியான ஆள்கிட்ட தான் இதை பத்தி கேட்டிருக்கேன். சாதாரணமா இருந்த இந்த பொருளை உலக பிரபலமாக்குனது வேற யாரோ இல்ல, உன்னுடைய இந்த செல்ல தம்பி தான். ஆமா, அந்த லியான் ஃபிஷ்வே கதையை பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லையா? அவ எதுக்காக இங்க வந்திருக்கா? ஷீஷோ இளவரசியோட வந்திருக்காங்க. நான்சாங்கோட பிரபலமான பொருளை வாங்க வந்திருக்காங்க. தளபதி, இங்கே காத்திருக்கலாமா இல்ல உள்ள போகலாமா? உனக்கு தெரியும்னா அப்போ நீ எனக்கு சொல்ல. ஆரம்பத்துல ஒரு ஜோடி இருந்தாங்களாம். ஆணுடைய பேரு லியோன், பெண்ணுடைய பேரு ஃபேஷுவே. ஆண்கள் எல்லாம் கோட்டைக்கு போனதுக்கு அப்புறமா போர்ல இறந்து போயிட்டாங்களாம். ஆனா அந்த பெண்ணுடைய பெற்றோர் அவ விரும்பாத ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சோகத்துல அந்த பொண்ணு முடியல சாயம் போட்டுக்கிட்டா. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீரன் இறக்கலன்னு தகவல் வந்துச்சு. லியோன் ஃபேஷ்வேங்கிற போஷாக்கு நிறைஞ்ச கலவைய யார் மூலியமாவோ கொடுத்திருந்தான். அதை பயன்படுத்தின உடனே அந்த பெண்ணுடைய முடி முன்ன விட அழகாயிடுச்சு. ஆனா வருத்தம் என்னன்னா, அந்த ஆண் அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை காப்பாத்த அவங்க 2 பேரும் திரும்ப சந்திக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கதையை நீ எங்க கேள்விப்பட்ட? மாளிகையில தான். அங்க இருந்து யாரோ ஒருத்தர் கிட்ட கேள்விப்பட்டதுதான். நான் விற்கிற இந்த பொருளுக்கு அதிக பேரா வச்சுட்டேன். நம்ம 2 பேருடைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக, பொருள் சேர்க்கறதுக்காக தான் இதெல்லாம் நான் விற்கிறேன். ஆனா இந்த கதையில வர எல்லாமே ஷூமுக்கும் அரண்மனை பெண் என்னுக்கும் ஏத்த மாதிரியே இருக்கே. உனக்கு தெரியுமா, என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த கதையில இருக்கிறது நம்ம அப்பாவா தான் இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமாவது உன் மனசுக்கு திருப்தியா இருக்கா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பொருளை பின்தொடர்ந்து தான் இங்க வந்தேன். மத்ததெல்லாம் எனக்கு விளங்கிடுச்சு. ஆனா உங்க சகோதரர் பத்தியோ உங்க அப்பாவை பத்தியோ நான் யார்கிட்டயும் சொல்லல. நட்சத்திரத்துக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரியாது. நான் கிளம்புறேன். கொஞ்சம் இரு. உன்னோட தம்பி சொன்ன அந்த கதையை நீ முழுசா கேட்டல? உன் முகத்துல ஏமாற்றம் தெரிஞ்சுதே. ஒருவேளை அதுக்கு ஒரு நல்ல முடிவு இருந்தா அப்போ உனக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்குமா? எப்பெல்லாம் நம்பிக்கை வருதோ கடைசியில ஏமாற்றமும் வருது. இனிமே நீங்க இரவுல என் கூட இருக்கவே முடியாது. நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? தாயோ தான் சொன்னால. இப்போ அது முக்கியம் இல்ல. இப்போ முக்கியம் என்னன்னா, நாம 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். நீங்க நல்ல பேர் எடுத்த ஒரு தளபதி. நீங்க எனக்காக கஷ்டப்பட வேண்டாம். என் பிரச்சனையில மூக்க நுழைச்சு உங்க பேரை கெடுத்துக்க வேண்டாம். நான் எப்படி உன்னை விட முடியும்? உன் உயிர் போயிடுமே. இல்ல, நான் சாக மாட்டேன். எங்க அப்பா இனிமே எனக்கு தொந்தரவா இருக்க மாட்டாரு. நீ அவரை நம்புறியா? நான் நம்பிதான் ஆகணும். நீ நம்புறியா? அப்புறம் எதுக்காக இன்னைக்கு ஜின்ஷானோட தப்பிக்க முயற்சி பண்ண? அடி முட்டாள்தனம் பண்ணிருக்க. இங்க பாருங்க, இனிமே என்ன பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். தயவு செஞ்சு என் கூட வா. பிரிஞ்சது பிரிஞ்சு போனதுதான். அது எனக்கும் தெரியும். ஆனா நீ இங்க இருக்க வரைக்கும் என்னால கவலைப்படாம இருக்க முடியாது. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. ஷூ மாளிகைக்காச்சும் வந்து தங்க. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்போ நம்மளோட உறவுக்கு இன்னமும் உயிர் இருக்கா? நான் சொல்றது புரியுதா? நான் உங்ககிட்ட நல்ல விதமா பதில் சொன்னா அதை புரிஞ்சுக்கிற தன்மை உங்ககிட்ட இல்லையா? சாதாரண இரும்பு துண்டை கொடுத்து தங்க பொருட்களை வாங்கணுங்கிற சரியான கொள்ளக்காரியா ஏன்னா இருப்பா. நான் கொடுக்கறது ஸ்வாங் டீ. உங்க தங்கத்தை விட இதோட மதிப்பு அதிகம். யாரை ஏமாத்துற? இது வெறும் சாதாரண உலோகம் தான். என்ன சொன்ன? ஐயா,
இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லைங்க. உனக்கு இந்த தங்க ஊசி தானே வேணும், நான் பணம் தரேன். தேவையில்ல. அது எனக்கும் தெரியும், நீ மத்தவங்க காசை வாங்க மாட்ட. நீ எனக்காக வேலை பாரு, என் அக்காவை பத்திரமா அரண்மனைக்கு கொண்டு போ. எது எப்படியோ நான் பணத்தை கொடுத்துட்டேன். நான் மாளிகைக்கு போறேன், நீ என் கூட வா. சுயே, நம்பவே முடியல. ஆமா வாங்கம்மா, வந்து வாங்கிட்டு போங்க வாங்க. அடடா, இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல அவர் எப்பவுமே எனக்கு துணையா இருந்தாரு. ஏங்க, கதவை தட்டிட்டு உள்ள வரக்கூடாதா? எதுக்கு தட்டணும்? நம்ம 2 பேரும் பெண்கள் தானே. சரிதான், ஆனா நீங்க இப்ப இருக்கிறது நான்சாங்ல. இங்க யாரா இருந்தாலும் அவங்களோட மரியாதைய என்ன பண்ற? சரி சரி, ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீ வரலாம். என்னாச்சு? என்ன பண்ற நீ? எங்க ஊர்ல குற்றவாளிகளுக்கு தான் இதை போடுவாங்க, நீ எதுக்கு போட்டுட்டு இருக்க? இதுவா? எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதான் நான் போட்டிருக்கேன். என்ன பண்ற? வேண்டாம், விடு விடு. இத கழட்டுறதுக்காகவா நீ அந்த தங்க ஊசிய வாங்கிட்டு வந்த? அத போட்டுக்கிட்டா உனக்கு சௌகரியமா இருக்காது. என்ன பண்ற நீ? எனக்கு இது பழகிடுச்சு, கழட்ட பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி சத்தம்லாம் பிடிக்கும். சரியான பைத்தியக்காரி. உங்க ஊர்ல எல்லா பெண்களுமே இந்த மாதிரி தானா? ஆனா நீ ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. இன்னைக்கு இரவு நீ இங்கேயே படுத்து தூங்கிக்கோ. பணி பெண்களை கூப்பிட்டு உனக்கு உதவி செய்ய சொல்லட்டுமா? எங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் தாமதமா நடக்கும். சொல்ல போனா இப்பதான் அங்க கொஞ்சமா இருட்டி இருக்கும். நீ ஏன் இரவு நேரத்துல தேநீர் குடிக்கிற? எனக்கு இரவு நேரத்துல புத்தகம் படிக்கிறதுனா பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. சரி, அப்ப போய் உன் வேலையை பாரு. எழுந்துரு. எழுந்துருன்னு சொன்ன. அப்போ நீ உன் அறைக்கு போகலையா? உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? அட, சொன்னது காதுல விழல. என்ன நீ தொல்லை பண்ணாத. கொஞ்சம் கால நீ கழட்டிட்டாத உட்காரு. இவளை பார்த்தா ஒரு இடத்துக்கு விருந்தாளியே வந்த மாதிரியே தெரியலையே. இவளை பார்த்தா தளபதி ஞாபகம் தான் வருது. தயவு செஞ்சு என் கூட வந்துரு. நாம பிரிஞ்சதுதான். நீ இங்க இருக்கிற வரைக்கும் என்னால கவலைப்படாம இருக்க முடியாது. உனக்கு என்ன ஆச்சோன்னு தெரியாம பதறேன். தயவு செஞ்சு நம்ம மாளிகைக்கே வந்துரு. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்போ நம்மளோட உறவுக்கு இன்னமும் உயிர் இருக்கா? நான் சொல்றது புரியுதா? இளவரசி, இளவரசி.
ஏய் வாடா வா, ஷூ அக்கா தேர்ந்தெடுக்கிறாங்களா, சீக்கிரம். ஹேய், நீ எவ்வளவு வேகமா ஓடினாலும் அவங்க உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, என்னதான் தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாரும் எங்க வேகமா ஓடிட்டு இருக்கீங்க? தேர்வுக்கு தான். நன்னா அவர்கள் நிறைய பேருக்கு பயிற்சி வைக்கிறாங்க. ஜெயிக்கிறவங்க எதிர்காலத்துல கூட இருக்கலாம். அதுக்கு தான் நாங்க எல்லாம் போறோம். எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? அட போட்டி வச்சுதான்யா. போட்டி வச்சா தேர்ந்தெடுக்கிறாளா? நாடு முழுக்கல்ல இருந்து உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்காங்கன்னு தெரியும். உங்க எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு திறமை இருக்குன்னு சோதிச்சு பார்த்தா தானே எனக்கு தெரியும். உங்கள யாராவது என்னோட 10 தாக்குதலை தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை நான் என்னோட மாணவனா ஏத்துப்பேன். மறந்துடாதீங்க, நான் பிங்ஷா லோயாவை சின்ன வயசுல இருந்தே பயிற்சி எடுத்துக்கிட்டவ. சகோதரி, நான் வரேன். நானா? ஐயோ, பாத்து பாத்து. லூஜி, நீயா? அரண்மனையை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? நானா, உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத. உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். என்னது? நான் சொல்றத கவனமா கேளுங்க. நானாவுக்கு நான் தான் முக்கியம். நீங்க யாரும் தேவையில்லை. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? இப்படி வா. அட வான சொல்றல்ல. இங்க வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு எல்லாத்தையும் கெடுக்கிற? நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே. என்னுடைய எல்லையை பாதுகாக்கிறேன். உனக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் எதுக்கு இவங்கள தேர்ந்தெடுக்கிற? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்குமா? என்ன கனவு காண்றியா? நானா, நீ வெக்கப்படுறன்னு எனக்கு தெரியுது. ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். என் மேல பைத்தியமா இருக்க. என்ன விரும்புற, என்ன புரிஞ்சுக்கிற. நான் உன்னை இழக்க மாட்டேன். என்ன பகல்லையே குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்ல உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை, ஜுரமெல்லாம் இருக்குன்னு பாக்குறிய? நீங்க அவளை நெருங்கணும்னா முதல்ல என்ன ஜெயிக்கணும்டா. எல்லாரும் ஒன்னா வாங்க. நான் ஒருத்தனே உங்க எல்லாருக்கும் போதும். பாத்து பாத்து. ஓ லோஜி, எனக்கு புதுசா வந்த மாணவர்கள் எல்லாம் எதுக்காக இப்படி அடிச்சு போட்ட? என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் கை கால் முறிஞ்சு கிடக்குறானுங்க. ஆசிரியர்கிட்ட நான் என்னன்னு சொல்வேன்? மாணவர்களா? அப்படின்னா இவங்க யாரும் உனக்கு என்ன? எதுக்காக இவங்க எல்லாரும் நீ தேர்ந்தெடுக்கணும்? எனக்கு சொல்லி கொடுக்க உதவியா இருக்க ஒருத்தரை கூட வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அப்படியா? என்ன என்ன என்னன்னு சொல்லி தொலை. இல்ல, உனக்கு ஏத்த ஆம்பளை யாரையோ தேடுறியோன்னு நினைச்சிட்டேன். நானா, என்ன தவிர வேற யாரும் உன்னை கட்டிக்க முடியாது. பிரபு லூ, தளபதி ஷூ உங்களை மாளிகைக்கு வர சொன்னாரு. சரி, நான் வரேன். நான் திரும்ப வந்து உங்க அப்பா கிட்ட காலில் விழுந்தாது நான் கேக்குறேன். இப்ப நான் கிளம்புறேன். வா வா, சீக்கிரம் வா. இப்படி சொல்லி கொடுக்கற நீ ஒரு ஆசிரியையா? இதுக்கு பேர் தான் தற்காப்பு கலையா? தற்காப்பு கலைங்கிறது வன்முறை எண்ணத்தை தடுக்கணும். புதுசா வந்தவங்கள்ட்ட இப்படியா நீ கடுமையா நடந்துப்ப? இது நான் இல்ல. விதிமுறைகளை மீறி இருக்க. வலியவர்கள் எளியவர்களை தாக்கலாமா? நான் யாருக்கும் மன்னிப்பே கொடுத்ததில்ல. ஆனா நீ இங்க இருந்துகிட்டு எல்லார்கிட்டையும் போய் தகராறு பண்ணிக்கிட்டு வந்திருக்க. உனக்கு மட்டும் ஏன் பொறுப்பே வரமாட்டேங்குது? இல்ல அந்த இல்ல வேண்டாம். உண்மையை சொல்லிட்டா அதுக்கப்புறம் லோஜியால பயிற்சி எடுக்கவே முடியாது. அவன் கொஞ்சம் தொண தொணன்னு பேசினாலும்
பாவம், என்னால அவன் வாழ்க்கை பாதிக்க கூடாது. ஆமா குரு, ஏன் தப்புதான். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா? இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தோக்கடிச்சிருக்கலாம்ல. ஒவ்வொரு நாளும் உன் சேட்டை அதிகமாக்கிட்டே போகுது. தலைமை ஆசிரியர்கிட்ட போய் மண்டியிட. எல்லாம் அவனால வந்தது. அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டது ஒரு தப்பாடா. பரவாயில்ல, போன போட்டும். அடுத்த தடவை உனக்கு இருக்குடா கச்சேரி. எதுக்கு சிரிக்கிற? நான் ஒன்னும் சிரிக்கல. உன்னை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. வெயில் உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நீ தூங்குவியா? சரி, நீ எதுக்கு இப்படி தூங்குன? உன்னாலதான் அப்படி. என் வாழ்க்கையில முதல் முறை இப்பதான் என்ன மாதிரியே தூங்குற ஒருத்திய பாக்குறேன். புது இடங்கிறனால என்னால தூங்க முடியல. ஓ, என் மேசையில இருந்து யாரு பொருட்களை தள்ளி வச்சது? டாயோ, சும்மா கத்தாத. நான் தான் நகுத்தன. நீ எதுக்காக என்னோட பொருட்கள்லாம் தொடுற? இங்க இருக்கிறதெல்லாம் நச்சு பொருட்கள் தானே. என்ன? இங்க இருக்கிறது காலையில பெண்கள் எழுந்ததும் முகப்பொலிவுக்காக பயன்படுத்துறது. அப்புறம் இது ராத்திரி சரியா தூங்குறதுக்காக. அப்புறம் அது சிறப்பான மூலிகையில செஞ்ச பொருள். அப்புறம் இங்க இருக்கிறது மனச சாந்தமாக்க பயன்படுத்துற மருந்து. இதெல்லாம் பெண்கள் பயன்படுத்துறது தானே. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? இங்க இருக்கிற மாதிரி பொருட்கள்லாம் அங்க கிடையாது. நிஜமாவா சொல்ற? உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. என்ன என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன போக விடு. முடியாது. விடிஞ்சதுல இருந்தே நீங்க இங்கதான் காத்துட்டு இருக்கீங்களா? நாம இளவரசி கிட்ட சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், நான் சும்மா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். அப்ப சரி, நான் கிளம்புறேன். என்ன தொடர வேலை வச்சுக்காத. எப்படி நீ ஒண்ணு சூடா இருக்க இல்லனா சில்லுன்னு இருக்க? அப்ப எனக்கு எது பொருத்தமா இருக்கு? சூடா இல்ல குளிரா? அது நானே முயற்சி பண்றேன். எது சரியா இருக்கும்னு முயற்சி பண்றேன். இங்க வா. கொஞ்சம் இரு. முதல்ல உன்னோட புருவங்களை சரி. அப்படி இப்படின்னு பெருசா பேசிட்டு இருக்காம முதல்ல வேலையை ஆரம்பி. சரி. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் தனியா தான் இதை செய்ய கத்துக்கிட்டேன். சரி, உங்க வீட்டுல எப்படி? நான் ஒரு பண்ணை வீட்டுல தான் வளர்ந்தேன். அப்புறம் ராணுவத்துல சேர்ந்தேன். மாளிகையில இருந்தது இல்ல. அதனாலதான் ரொம்ப இறுக்கமா இருக்கியா? இதுல என்ன இருக்கத்த கண்ட? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சுதந்திரமா இருக்கேன், அவ்வளவுதான். நான் உன்ன மாதிரி இல்ல. கூண்டுல அடப்பட்ட பறவை. தங்க கூண்டு பறவை. நீ என்ன கூண்டுக்குள்ள அடப்பட்ட பறவைங்கிறியா? நீ சொல்ற மாதிரி நான் கூண்டுக்குள்ள அடப்பட்ட ஒரு ஆமா, கூண்டுக்குள்ள அடப்பட்ட பறவை தான் நானு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, முதல்ல நான் இதை வரைஞ்சு விடுறேன். ஆசையாத புருவத்துக்கு கீழே இந்த மருவு மறைச்சு விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் தான். அழகா தெரியுது. இங்க கீழே பண்ணி விடு. சரி. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் நிறுத்தவே மாட்டாங்களா? என்ன வெளியில நடப்பயிற்சி கூட்டிட்டு போ. அந்த சிகப்பு உடைய போட்டுக்கோ. அட, நீ இப்பதான் நான் உனக்கு அலங்காரம் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்க. அதுக்குள்ள நீ கொண்டு வா. நான் ஏன் அதை போட்டுட்டு வரணும்? ஏன்னா சிகப்பும் பச்சையும் பார்க்க நல்லா இருக்கும். உங்க ஊரு பொண்ணுங்களோட பழக்கம், அப்புறம் உங்க ஊரோட ரசனை எல்லாம் கேவலமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், இவர் வேற யாரும் இல்ல, என்னோட சூச்சுயே. வாயை கொடுக்காத.
லியோன் ஃபிபியோட கதை உண்மையா இருந்தா நாம திரும்பவும் சேர வாய்ப்பு கிடைக்காது. அவருக்கு தேவையில்லாத நம்பிக்கை கொடுக்க வேண்டாம், அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம். யார் இந்த ஆளு? காவலாளி. காவலாளியா? மன்னிக்கணும். நேற்று ராத்திரி எந்த பிரச்சனையும் நடக்கலையே? என்ன நடக்கும்னு நினைச்சீங்க? இல்ல, நான் என்ன கேட்டேன்னா அந்த புது இளவரசி கூட உனக்கு ஒத்து போதான்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இவனுக்கு தோழி ஆயிட்டா. ஆனா இவ கூட நீ உடனே தோழி ஆயிட்டியா? நான் யார் கூட தோழியா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. அவளோட நோக்கம் என்னவா வேணாலும் இருக்கலாம். எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க? உள்ளுணர்வு தான். தளபதி யாரே? உங்களுக்கு எம்எல்ஏ அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு திரும்பி நீங்க வராதீங்க. நேத்து பேங்ஜாங்ல நம்ம சந்திச்சப்போ நீ சொன்னது எனக்கு சரியா புரியல. இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் தான் அங்க உங்களுக்கு தெளிவா சொன்னனே, நீங்க என்ன தேடி வர வேண்டாம். அப்பாவும் எனக்கு தூக்க மருந்து தர மாட்டாரு. அதனால எனக்கு நீங்க தேவையில்லை. ரொம்ப சந்தோஷம் இளவரசியாரே.说什么惹你生气了？那句话能哄你回家。怕下雨的是你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？却眼泪的手牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的梦想，那就这样吧，丢盔弃甲。潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴。潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。